திருச்சி சமயபுரத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியின் மாணவர் விடுதிக்குள் புகுந்த கஞ்சா போதை கும்பல் ஒன்று மாணவர்களை அடித்து உதைத்து பணம், நகை ஆகியவற்றை பறித்துச் சென்றுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வள்ளி மணவாளன் வழங்க கேட்கலாம். வள்ளி மணவாளன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இயங்கி வரும் ஸ்ரீ ஆதிசங்கரா பாலிடெக்னிக் கல்லூரியின் விடுதியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பட்டய படிப்பு படித்து வருகின்றனர். இந்த நிலையில நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் கருப்பு நிற மாஸ்க் அணிந்து கஞ்சா போதையில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் திடீரென மாணவர்கள் தங்கி இருக்கும் 2 அறைகளின் கதவுகளை அடித்து உதைத்துள்ளனர். அப்போது அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் பயத்தில் கூச்சலிடவே உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் மாணவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்து சத்தம் போட்டால் கொண்டு விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் பார்த்த அருகில் தங்கி இருந்த மற்ற மாணவர்கள் தங்களின் அறைகளை உள்பக்கமாக தாளிட்டுக் கொண்டனர். தொடர்ந்து மாணவர்களை மண்டியிட வைத்த மர்ம நபர்கள் அவர்களின் உடைமைகள் வைத்திருந்த பெட்டிகளை ஆய்வு செய்து அதிலிருந்த தங்க செயின், வெள்ளி செயின் மற்றும் பணம் கைப்பற்றியுள்ளனர். பின்னர் மாணவர்களிடம் இருந்த 13 செல்போன்களை பறித்துக் கொண்ட அந்த கஞ்சா போதை கும்பல் அறையில் தங்கியிருந்த 12 மாணவர்களை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தனித்தனியாக அழைத்து அடித்து உதைத்து கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மாணவர்கள் வைத்திருந்த உடைகள், காலணிகள் உள்ளிட்டவர்களை எடுத்துக்கொண்ட அந்த கஞ்சா போதை மர்ம நபர்கள் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த வினோத், சந்தோஷ் ஆகிய 2 மாணவர்களை சக மாணவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலிடெக்னிக் கல்லூரி விடுதிக்குள் புகுந்து மாணவர்களை தாக்கிய கஞ்சா போதை கும்பலை தேடி வருகின்றனர்.